காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா. சரி, இப்போ நம்முடைய பொருளாதார நிபுணர் அவர்கள் நிறைய பாயிண்ட் வச்சாங்க. IMF குறித்து அவர்கள் தரவுகளாக வச்சுருந்தாங்க. ஒரு இந்தியாவுடைய ஸ்டேபிள் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. 82லேருந்தும் நான் பார்க்கிறேன், தற்போதும் பார்க்கின்றேன் அப்படிங்கிற ஒரு வலிமையான கருத்தை ஆதாரத்தோடு வைத்திருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டேபிள் எக்கனாமி அப்படின்னு சொன்னால் அது மிக அதிகமாக இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கணும். இப்போ உதாரணமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா சீனா இந்த ரெண்டை மட்டும் ஒப்பிடுவோம். இணையான பொருளாதார வலிமையில் இந்தியாவும் இருந்துச்சு. 90களில் 2000 வரை அந்த நிலைமை இருந்துச்சு. 2011 வரையும் ஓரளவுக்கு சரிசமமாக இல்லைனாலும் முன்ன பின்ன இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமை இந்த 11 வருஷத்தில் உள்ள நிலைமை என்னன்னு சொன்னால், சீனா 19 ட்ரில்லியனுக்கு போயிருச்சு. நாம் இன்னும் 4 ட்ரில்லியனில் தான் இருக்கோம். இந்த 10 வருஷத்தில் நம்முடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய தொய்வு. முன்னேறி இருக்கிறதுல தவறில்லை. ஏன்னா முன்னேறது மக்கள் தான் காரணம், அரசு ஒரு வகையில் காரணம். அரசு முழு வகையில் காரணமாக இருக்குதுன்னா அது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி. எக்ஸ்போர்ட் கூடி இருக்கு. இப்போ அவர் சொன்னார், எந்த எக்ஸ்போர்ட் கூடி இருக்கு? சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டாரு அரசு வளர்க்குற புள்ளை இல்லை, அது மக்களால் உருவாக்கப்பட்டது சர்வீஸ். ஒட்டுமொத்தமாக பொதுவான எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சிருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி இன்றைக்கு 92 ரூபாய்க்கு மேலே ஒரு டாலருக்கு இணையான இந்தியா ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எவ்வளோ இருந்திருக்கணும்? 60-70 இருந்தது. இன்றைக்கி அவர் என்ன சொன்னார், நான் பாதி ஆக்க வேண்டாரு, 30லேருந்து 40 இருக்கணும். நம்ம நேரம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போவோம். 425 ரூபா விற்ற கேஸ் விலை இன்றைக்கி எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 200-300 ரூபாய்க்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கி நடந்தது என்ன? 1000 ரூபா வரையும் போய் இன்றைக்கி 900 ரூபாய்க்கு வந்து சேர்ந்துருக்கு. இது 2 மடங்கு மக்களை போய் வதைச்சிருக்கு. அது கேஸ் மட்டுமல்ல, பெட்ரோல், டீசல், இதுதான் நேரடியாக மக்களை அவர்களுடைய பொது போக்குவரத்து அல்லது அவர்களுடைய அந்த சொந்த பயன்பாடு, இதன் விளைவு தான். 2வது மின்சாரம். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் போது மின்சார விலை அதிலே நின்றுக்கணும் அல்லது குறைஞ்சிருக்கணும். இன்றைக்கி மின்சாரம் 2 மடங்கு இந்த 11 வருஷத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிருக்கு. அதுக்கு யார் காரணம்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே கார்பரேட்டுங்களே மக்களுக்கு விளங்கியிருக்கு. கார்பரேட்னா ஜெயா ப்ளஸ் டிவி மாதிரியோ அல்லது பிற கார்பரேட் அல்ல. எந்த கார்பரேட்டை சொந்த புள்ள மாதிரி, செல்ல புள்ள மாதிரி, அதுவும் குஜராத், மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளை அதிகமாக அவங்களுக்கு வந்து வரி தள்ளுபடி கொடுத்து, அதிகமாக வந்து அவர்களுக்கு நம்முடைய கடனை கொடுத்து, அதிகமாக கடனை தள்ளுபடி கொடுத்து, அதை ஏறத்தாழ ஒரு 50க்கு மேலே உள்ள கார்பரேட்டுகளை பற்றி தான் மக்களுக்கு தெரியும். நம்ம கார்பரேட்னா எல்லா கார்பரேட் தான். அப்படின்னா கார்பரேட் செக்ரட்டரிஷிப் எல்லா கம்பெனிகளையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார்பரேட்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்பானிக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அதானிக்கு என்ன செஞ்சிருக்காரு. இந்தியாவில் அனைத்து பெரும்பாலான துறைமுகங்களும் விமான நிலையங்களும் அவங்க கைக்கு போயிருச்சு. அது மட்டுமல்ல, 100 ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கினா இந்தோனேஷியாவில் நடுவுலையே சிங்கப்பூரில் ஒரு பேப்பரை போட்டு அதை 200 ரூபாய்க்கு இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு விற்கிறதுக்கு அதை அழுத்தம் கொடுத்து அந்த மாநில அரசு வாங்குறதுனால மின்சார ரெட்டிப்பு விலை. அப்போ ஒரு சில கார்பரேட்டுகள் பல மடங்கு வளர்ந்துருக்காங்க. அது உலக பத்திரிகை சொல்லுது. இந்த IMF சொல்லுது இந்தியாவில் இப்படி ஒரு பின்னடைவு இருக்குது. அதே IMF தான் சொல்லுது இந்தியாவில் சில பணக்காரர்கள் பல மடங்கு உயர்ந்து உலக பணக்காரர்கள் மத்தியில் போகிறாங்க. இந்த கார்பரேட்டை பற்றி தான் மக்களுக்கு தெரியுமே ஒழிய எல்லா கற்பாட்டும் இல்லை. இப்போ சப்ஜெக்ட் வரும். இப்போ 95 கோடி மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம், அதுவும் மக்களுக்கு எதிராக, சமூக பாதுகாப்புக்கு எதிராக எல்லா மக்களுக்கும் கிடைச்ச இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒரு 10 விழுக்காடு கொடுத்து அவர்களை மட்டும்தான். எப்படி கார்பரேட்டுகள் ஒரு சில கார்பரேட்டுகளை உயர்த்துகிறார்களோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர், எந்த வகுப்பினர்
அதிகமாக அதிகாரத்தில் இருக்காங்களோ, ஆளுநராகவோ அமைச்சராகவோ மத்திய செயலாளராக இருக்காங்களோ அவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு, ஆதாரத்தை சொன்னாரு. 93 பதவிகள்ல செக்ரட்டரி பதவிகள்ல இன்னைக்கு இந்துக்கள் சொல்றாங்க, அதுல 90 பேர் இந்துக்களே இல்லை, 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் அவர்கள் எல்லாம் ஒரு வகுப்பினர் தான் இதுல போறாங்க. அப்ப இந்து சொல்லக்கூடிய பெரும்பாலான இந்துக்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க 3ல 1 பங்கு. இப்ப 11 வருஷம் ஆச்சு, 3 பார்லிமெண்ட் வந்துச்சு. ஏன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இத்தனை விழுக்காடு கொடுப்போம் அப்படிங்கிற இதே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள் 33 விழுக்காடு பஞ்சாயத்து போர்டுகள் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா தமிழ்நாட்டில் அன்றைய முதல்வர் கலைஞர் 50-50 ஆக்குனாரு. இது பெண்களுக்கான மேம்பாடா, சமூக நீதியா இல்லையா? இப்ப சமூக நீதினு பார்த்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பெரும்பாலான இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமூக நீதினு வரும்போது, இப்ப பொருளாதாரம் வரும்பொழுது மக்கள் வந்து கவர்மெண்ட் ரேட் தான் வச்சுப்பேன், கவர்மெண்டோட பொறுப்பு. டபுள் தி சம்பளம் கொடுக்கறாங்க, இங்க டபுள் விலை. நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன், டபுள் கொடுங்க, ட்ரிபிள் கொடுங்க. நான் என்ன கேக்குறேன் சார், ஒரு 2 நிமிஷம் எடுத்துங்க. இதயத்துல சார் பர்ச்சேசிங் கெபாசிட்டி அப்ப salary, சரி இந்த மக்களுக்கு salary அதனுடைய பர்ச்சேசிங் கெபாசிட்டி என்ன, நான் என்ன வாங்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு வந்து 70% எனக்கு இன்க்ரீஸ் கொடுத்தா அந்த ஸ்டாண்டர்ட் சுருக்கமா மக்களுக்கு புரியுற மாதிரி வெறும் சார் நேரம் புரியுறவங்கள வச்சு ஜட்லாரி பண்ண முடியாது. சரி, ஒரு பால் சொல்ற மாதிரி ஆடிட்டருக்கு வந்து குறைச்ச விலையில கிடைக்கும், நான் இல்லைங்கள. சரி, நான் என்ன கேட்குறேன், 11 வருஷத்துக்கு முன்ன அவர் சொன்ன கடலை எண்ணெய் 85 ரூபா, சரி, அவர் சொன்ன அரிசி 26 ரூபா. கரெக்ட் தான். இது டபுளா இருக்குங்கிறத நாங்க சொல்றோம். 70 ரூபா ஒரு வருஷத்துல சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்ரேகா ஸ்கீம்ல கவர்மெண்ட் கொடுத்தது 110 ரூபா, இன்னைக்கு 290 ரூபா. இன்னைக்கு எடிபிள் ஆயில 60 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 120 ரூபா. இருங்க, மன்ரேகா ஸ்கீம்ல கவர்மெண்டோட எம்ப்ளாய்மென்ட்க்கு மன்ரேகா ஸ்கீம்ல கொடுத்தது 110 ரூபா. நம்ம கவர்மெண்ட் இல்ல சார், அது எம்ப்ளாயிஸ் நாட்ல இல்லையே, சாமானிய மக்கள் தான அதிகம் வச்சிருக்காங்க. அந்த வேலை சாமானிய மக்கள் கொடுத்த போது அந்த சம்பளத்துக்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த சம்பளத்துக்கு வரும்போது அதே இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு சுருக்கம் மன்ரேகாவை பத்தி பேசக்கூடாது, குடியரசுத் தலைவர் உரைக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதுன்ட்டாங்க. பண மதிப்பை பத்தி பேசக்கூடாதுன்ட்டாங்க. யாரு? எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு, இப்ப யூரோப்பிய யூனியன்ல நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறோம், இதன் மூலமா வேலை கிடைக்குங்கிறாங்க. என்ன இனிமே கிடைக்குமா? அவர் கேட்ட மாதிரி, பாலு கேட்ட மாதிரி, இந்த 11 வருஷமா வேலை 2 கோடியா கிடைச்சிருந்தா 22 கோடி கிடைச்சிருக்கணும், கிடைச்சிருந்தா அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சகோதரர் சேதுராமன் சொன்னாரு, பேர்கள் மாறி இருக்கு. இப்ப எப்படி மகாத்மா காந்திங்கிற திட்டத்தை 100 நாள் அப்படின்னு சொன்னதை இவங்க 50 நாள் ஆக்கிட்டாங்க, 100 நாள் கொடுக்கல. இன்னைக்கு நாங்க 125 தரோம் சொல்றாங்க. அதையும் எப்படி தடுக்கிறதுக்கு என்ன வேலை பண்றாங்க தெரியுமா? மாநில அரசு 10% கொடுத்தத 40% கொடுக்குன்னு சொன்னா பல மாநில அரசு கையேந்து அடிக்குது. இப்ப இந்தியாவுடைய வருமானம் என்ன? இந்தியாவுல 4 மடங்கு வரும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. இப்ப ஏன்னா இந்த ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வந்த பிறகு பல மடங்கு வருமானம். இப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுல ரயில்வே திட்டங்கள்ல ஒதுக்கப்பட்டது ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபா, 10,000 ரூபா, 1000 ரூபா. இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுங்கிறது தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஏன் வஞ்சிக்கப்படுது? இன்னைக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. அப்ப சமூக நீதி, சமூக பாதுகாப்பு சொல்லி இன்றைக்கு யார் சொல்றா? இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உரை சொல்லுது. அந்த உரை பொய்யான உரை, மக்களுக்கு எதிரான உரை.